மக்கள் ஹாப்பியாக இருக்கிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நடக்காத மேஜிக் மாதிரி நடக்குதுங்கிறாங்க. லோ லெவலில் கரப்ஷன் நடக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காருங்க, நில்லுங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டு சர்வீஸ் நடக்குது. ரைட்டா? இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து ஓனர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்தேன். அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா வீடு தேடி வருது. பில்டிங் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உடனே வெளில வந்துடுறது. பார்ட்டிக்காரனா காசு வாங்கினா உடனே 6 ஹவரில் ஆக்ஷனு. ஸோ லஞ்சம் லாவண்யங்கிறது கம்ப்ளீட்டாக ஒழிக்கப்பட்டது. மினிஸ்டர் யாருமே காசு வாங்குற மாதிரி இல்லை. பார்ட்டி ஃபண்டு வேறு வெளில வந்துருச்சு. ஸோ பார்ட்டி ஃபண்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது, பில்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது, டிடிசிபி அப்ரூவலில் இருந்தது. இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிடுச்சு. இத்தால் நம்மளை இன்க்ளூடிங் நாங்களாம் என்ன நினச்சிருந்தோன்னா, மக்கள் கரப்ஷனை பற்றி சகிச்சுக்கிறாங்க, அதனால் கரப்ஷன் ஒரு இஷ்யூ இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு ஆல்டர்னேட் கிடச்சோடனே மக்கள் இந்த கரப்ஷன் தான் பெரிய இஷ்யூன்னு ஓட்டு போட்டு கரப்ஷனை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள்கிட்ட நீங்கள் எங்கே சர்வே எடுத்து பார்த்தாலும் 2500 ரூபா கொடுக்கலையே, சிலிண்டர் கொடுக்கலையே அப்படிங்கிற கவலையே இல்லை. எல்லாம் தம்பி பார்த்துப்பார், அவரே அவகாசம் கேட்டிருக்கிறாரு, ஆனாலும் 1 வருஷம் சும்மா இருப்போங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆப்போசிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கரூர் ஸ்பீச் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ வைரலாக ஓடிட்டுருக்குதுன்னு. லஞ்சம் கொடுக்குறவங்க யாராவது முன்பட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஓப்பனாக சொல்கிறார்ல, அண்ணன் விஜய் ஆட்சி, தம்பி விஜய் ஆட்சி, எங்கள் ஆட்சி, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதில் போடுங்க இன்ஸ்டாலங்கிறாரு. கடலூரில் அவங்காரம் வாங்கினவுடனே உடனே வேலையை எடுத்துக்கிட்டாரு. அதனால் இது மாதிரி நடந்ததே கிடையாது வரலாறில். காமராஜ் காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. அதனால் இது டெஃபினட்டாக ஒரு பெரிய மாற்றமாக தான் பார்க்குறாங்க மக்கள். பல்வேறு முதலமைச்சரை நீங்கள் பார்த்துருக்கீங்க, பிஎம்ஐ பார்த்துருக்கீங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறது தான் தாவேகா அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்குது. மக்களும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பட் அதிகாரிகள் இதுக்கு துணை போயணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னா அதிகாரிகளுக்கு வேலை போயிடும். விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு பேனா இங்கே குத்திக்கிட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடலாம், இதை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிடையாது. அதனால் எல்லா ஆஃபீஸரும் பயப்படுவான். உடனே நியூஸ் வெளில வந்துடும், இன்ஸ்டாகிராமில் போகும், வைரலாக போகும், ஆள் வேலை போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அருணை போட்டாங்க, அவர் போட்டார் தெரியாமல், அது தவறுன்னு இப்போ எல்லோரும் எடுத்து சொன்னப்பறம் அவரை தூக்கி அடித்து இங்கே போலீஸ் அகாடமிக்கு மாற்றிட்டார். ஸோ அவர் தப்பு பண்ணிட்டார்னா, தப்பு பண்ணிட்டோம் நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தப்புனா அக்னாலேஜ் பண்ணிக்கிறாரு, மாத்திரை. இப்போ அருணை எல்லோரும் என்ன சொன்னாங்க, லஞ்சம் ஒழிப்பிக்கிறதுக்கு அருணா அப்படின்னு கேட்டிங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு, அருணை தூக்கி எங்கேயோ அடிச்சிட்டாரு. அதனால் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கூட அவருக்கு தெரியாமல் அதை அவர் மாற்றத்துக்கு தயாராக இருக்கார். நம்ம டெல்லியில் இங்கே வச்சான் அங்கே வச்சான், கடைசியில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த கல்லாலேயே கை வச்சிட்டாங்க. சுமார் 6000 கோடி வரைக்கும் காணோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ போயிருக்குன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெரும் தலைகளை யாரையும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் டிரைவர் லஞ்சம் அடித்தான், அவன் அடித்தான், இவன் அடித்தாங்கிறாங்க. ஒரு தமிழ்காரர் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி 24 கேரட் தங்கத்தில் ராமச்சரித்திர மனசை கொடுத்துருக்காரு. அது காணுமா? பல பேர் நகை கொடுத்தது காணும். அதாவது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வெளிப்படையான அரசாங்கம் எப்படி இருக்குது, ஜோசப் விஜயோட அரசாங்கம் எப்படி இருக்குது, ஒரு மதத்தின் பேரில் மத வெறியின் பேரில் வந்த அரசாங்கம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் எதிர்காட்டாக இது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது ஆங்காங்கே குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்குது. குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேலே பல்வேறு குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. அவங்க தேவையில்லாமல் ஆய்வு பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதை இவங்க சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு மினிஸ்டர் மேலே நம்ம என்கொயரின்னு ஒன்று வச்சா, மினிஸ்டர் போய் சிங்கப்பூரில் படுத்துக்கிட்டாரு, இன்னொரு மினிஸ்டர் ஓடி போய் உழைஞ்சிட்டாரு. இது வரைக்கும் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ யாருமே முன்னெல்லாம் எல்லாமே பச்சை நோட்டு கேட்குறாங்க, சேப்பு நோட்டு கேட்குறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எவனுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. யார் இது திமுகவோட சதி,
எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆந்திராவுக்கு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகுது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் அங்கே போயிடுது அப்படின்லாம் ஒரு 60 நாள்ல பல்வேறு செய்திகள் என்ன வந்துருச்சு, செய்தி வந்தால் போகிறோம், என்ன போயிடுச்சுன்னு சொல்லுங்கள். 60 நாள்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு உங்களை கவனம் பெறக்கூடிய விஷயமா? 60 நாளில் இப்போ ஒன்றும் 60 நாள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வராது தம்பி. ஒரு கார் மேனுஃபேக்சரரு வந்தார், சிஎம்ஐ பார்த்தாரு, கார் கொடுத்ததே நம்மளுக்கு தெரியும். எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. டஃபேயோட ஓனர் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ தான் ஒன்று புது கார்மெண்ட் வந்து 55 நாளில் தான் பல ஓனர்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஷுவராக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வரப்படுது. ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் தமிழ்நாட்டுக்கு. இல்லை, கீர்த்தனாவோட செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க எல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனையோ அல்லது சரியாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணாக இருந்தால் பண்ண முடியாதா? இப்போ டெண்டுல்கர் 15 வயசில் தான் இந்தியா காட்டினார். இப்போ வைபவ் சூரியவன்சி இந்தியா காட்டுறாரு. என் சின்னவங்கன்னா செய்ய முடியாதா? பெருசாக இருக்கவங்க பெருசாக அடிச்சுட்டு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஜாம்பவனா இருந்தாங்க, ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தாங்க, பிடிஆர் இருந்தார், கீர்த்தனாலாம் ஏமாத்துறாங்க அப்படின்லாம் விமர்சனம் வருது இல்லை? பிடிஆர் எப்படி நடத்துவீங்க? அவன் வெளிநாட்டில் உட்காந்துட்டு பேச்சு போட்டியில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வச்சுருந்தீங்கன்னா பாதி ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருக்கும்ல. அது மாதிரி அவரை தாத்தினீங்க. ஒரு ஈவா வேலு, ஒரு கேஎன் நேரு, பிரிட்ஜு போட்ட கான்ட்ராக்ட் பற்றிலாம் வெள்ள விஜய் பேசுகிறாரு. ஒரு 10 ரூபா பிரிட்ஜு 20 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் போட்டாங்க, விஜய் பேசுகிறாரு. இதெல்லாம் தான் இப்போ உங்கள் ஜாம்பவான்கள் பண்ண வேலை. எல்லா இடத்துலையும் 40% 50% இன்க்ரீஸு. எல்லா கான்ட்ராக்ட்லையும் இப்போ நம்ம தொலைவி எடுக்கணும்னு. அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு வந்திருக்கு பணம், அதை எடுத்து சும்மா வேறு எங்கேயாவது மண்டபம் கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு கோவில் நிர்வாகத்துக்கு செலவு பண்ணாமல் எங்கேயாவது 10-100 ரூபாய்க்கு கட்ட வேண்டிய மண்டபத்தை 250 ரூபாய்க்கு கட்டினது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் எஃப்டியாக போட்டு கோவில் நிர்வாகத்தை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இந்தியாவோட எக்கானமியே ரொம்ப மோசமாக இருக்குது. விலைவாசி ஏறி இருக்குது. இன்றைக்கி ரூபா திரும்பி அதிபாதாளம் போயிடுச்சு. நாட்டில் லஞ்சம் தலைப்பட்டி பிறக்குது. இந்த 3 இடியட்ஸ்னு ஒரு படம் வந்தது, தமிழ்லேயும் விஜய் சார் தான் நடித்தார். அந்த யாரை வச்சு அந்த கேரக்டர் பண்ணாங்களோ அவரே பட்னி 15 நாளாக ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீட்டில் நடந்த ஊழலுக்கு அவர் வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுங்கிறாரு. அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்களே திமுக. ஏன்னா திமுகவுக்கு ஒரு தனி அஜெண்டா இருக்குது. இத்தனை நாள் வந்து திமுக வந்து என்ன சொன்னாங்க, நம்மகிட்ட பிஜேபி சனாதனம் வந்து இதுன்னு. அயோத்தியா கொள்ளையை பற்றி வாயை திறக்கலையே. ஏன் அயோத்தியாவில் பெரிய கொள்ளையே நடந்துருக்குது, அதை பற்றி ஏன் வாயை திறக்கலை? திமுகவும் திறக்கலை, 2 பேரும் திறக்கலை. கோர்ஸ் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட பிரான்ச் ஆஃபீஸ்னு வைங்க, ஏடிஎம்கேவும் திறக்கலை. ஹெச் ராஜா ஒரு ஹிந்து கூண்டுன்னா அவர் அப்படியே பேசுவார். ஏன் ஹெச் ராஜாவுக்கு வாய்ஸ் என்னாச்சு, குரல் போயிடுச்சா? இல்லை த லீடர்ஸுக்கு என்னாச்சு? அவர் தான் ஊழலுக்கு அகேன்ஸ்டாக சிங்கம் மாதிரி கர்ஜிருப்பார். இப்போ ராமர் பணம் அடித்ததெல்லாம் ஓகேங்கிறார் அவர். இப்போ தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கவனம் செலுத்துகிறாங்க. அது ஏன் வந்து பண்ண முடியல? பல விஷயங்கள் இருக்குது. பழைய நடந்த விஷயங்கள்லாம் நாங்கள் தோண்டி எடுக்கணும். நாங்கள் ஏதாவது புதுசு பின்னாடி போயிட்டு பழசை விட்டுட்டோம்னா, பழசில் எவ்வளோ டெண்டர் கொடுத்துருக்கீங்க, என்ன ரேட்டில் கொடுத்துருக்கீங்க, ஆக்சுவலாக என்ன ரேட்டில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியில் என்னெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க, எந்த ரேட்டில் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கீங்க, இந்த பழச புதுசாக ஏன் நீங்கள் வந்து பிளான்ட்டே கட்டலை, இது மாதிரி நிறைய தொலைவத்துக்கு இருக்குதுல்ல, எலக்ட்ரிசிட்டியில் இருக்குது. இப்போ நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்கன்னா, இனிமேல் ஆர்டர் போட்டிருக்காருல விஜய், இது மாதிரி பஸ்ஸு வாங்கினா இனிமேல் எப்போதும் ஏசி பஸ்ஸு தான் வாங்கணும்னு.